முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது ஆதரவாளர்களை கடத்தியதாக திருச்சி சிவாவின் மகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் திருச்சி திமுகவினரிடையே உட்கட்சி பூசல் முற்றியுள்ளது. திருச்சியில் அண்மையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டம் தொடர்பான போஸ்டர்களில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவாவின் பெயரை குறிப்பிடவில்லை என்று கூறி அவரது ஆதரவாளர்கள் தில்லை நகரில் உள்ள KN நேரு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த KN நேருவின் ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீடு அருகே ஒட்டப்பட்டிருந்த அவரது புகைப்படம் அச்சிடப்பட்ட போஸ்டர்களை கிழித்தெறிந்தனர். விமான நிலையம் அருகில் உள்ள சிவாவின் தொழிற்சாலை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் காயமடைந்தனர். திமுகவினரிடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் KN நேருவின் மீது திருச்சி சிவாவின் மகன் சூர்யா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சிவாவின் ஆதரவாளர்களை நேரு ஆதரவாளர்கள் கடத்தியதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். போன இடத்துல என்ன அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி எதனால் நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீங்க, ஒரு கழக கொள்கை பிரசிலார் அவர் பேர் போடாமல் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இது இனிமேட்டு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலே ஆதரவாளர்கள் எல்லாமே கலைஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேலே நேருவோட 30-40 ரவுடிங்க எல்லாம் அவங்களோட அவர் சொல்லி வந்ததாக சொல்கிறாங்க. எல்லாம் வந்து அலுவலகத்தில் வீட்டு பக்கத்தில் இருந்த ஃப்ளெக்ஸு, பேனர், போஸ்டர் எல்லாத்தையுமே கிழிச்சு, அதுக்கப்புறமேலே இங்கே காவல்துறை வந்ததுனால எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. கையில் எல்லாமே டியூப் லைட்டு, சோடா பாட்டிலு எல்லாம் இந்த மாதிரி ஆயுதங்கள், உருட்டுக்கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணுங்க. என்னோட ஏர்போர்ட்டுக்கிட்ட என்னோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அங்கே போய் ஒரு 20 பேர்கிட்ட அங்கே வேலை செய்கிற பெண்கள், மகளிர் எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து, கல்லால் அடித்து, கேபின்லாம் அடித்து உடச்சி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் ஆஃபீஸுக்கு போனப்போ அந்த முற்றுகையிடுறதுக்காக முக்கியமான ஒருத்தர் வந்து சபரிராஜான்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். அவர் தான் முன்னிருந்து எதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ அவர் தான் போய் மாவட்ட செயலாளர்கிட்ட இது தொடர்பாக என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோன்னு பேசியிருக்காரு. அவரை இன்னைக்கு காலையில் கடத்தினதாக ஒரு செய்தி. 50 பேர் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் ராம்குமார் வந்து அவரை காரில் தூக்கி போட்டு எங்கேயோ போனதாக அவங்க மனைவி ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க, அழுகுறாங்க. இது மாதிரி இது ஒரு ஜனநாயக கட்சியில் தேர்தல் வரப்போகிற நேரத்தில் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக கழக தொண்டர்களை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ரவுடிசத்துக்கு கட்சி ஆட்களுக்குள்ளார பிரச்சனை பண்ணி கோஷ்டி பூசலை உருவாக்கி தேர்தல் நேரத்தில் இப்படி கட்சி பெயரை கெடுக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி செய்வது ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிக்குது.